Hi everyone. So 10th standard தமிழுக்கு ஒரு சென்டம் அடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சென்டம் கண்டிப்பாக வந்து அடிக்க முடியுங்க. சரிங்களா? 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் சார், ஏதாவது பயமாக இருக்குது சார், எனக்கு ஸ்பெல்லிங்னால ஏதாவது மார்க் போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போகலாம். ஆனால் வந்து 2 மார்க் குருவினா இல்லை வந்து 2 மார்க்னா பயிற்சி சொல்கிறேன், அதுக்கப்புறம் மனனம், இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மீதி இந்த டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓனாகவும் எழுதலாம். நல்லா படித்ததை வச்சு நீங்கள் எலாபரேட்டாக எழுதுங்க. எழுதுறது தான் முக்கியம் பப்ளிக்கில். ஓகேவா? நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. 100க்கு 100 மதிப்பெண்கள் ட்ரை பண்ணாத 95வது வரும். நம்ம இங்கே சொல்லக்கூடிய கொஷின்ஸு 8 மார்க் எல்லாமே வந்துடும், 5 மார்க் எல்லாம் வந்துடும், 3 மார்க் எல்லாம் வந்துடும், 2 மார்க் எல்லாம் வந்துடும். ஸோ இதை மட்டும் ஒழுக்கமாக படிங்க போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 8 மார்க் அடிச்சிடலாம். 8 மார்க் தான் ரொம்ப முக்கியம். வீக்காக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிறதாலும் சரி, 8 மார்க்கில் விட்றாதீங்க. 24 மார்க் 8 மார்க்கு. சரிங்களா? ஸோ கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ 2 நாள் தான் 3 நாள் தான் இருக்குது இன்னையோட சேர்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கு. படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணணும்னா போட்டுருங்க. அண்ட் இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஸோ உரைநடையில், அதாவது 8 மார்க் உரைநடை ஃபஸ்ட்டு ஒருத்தர் தான் ஆப்ஷன் கேட்பாங்க இல்லையா? உரைநடை செய்யல ஆப்ஷனில் கேட்பாங்க. தமிழின் சொல்வளம் இயல் 1, ஒரு குழந்தை அந்த கொஷின் இயல் 4. 3வது கொஷின் தமிழ் இலக்கிய வளம் இயல் 5ல் இருக்குது. இதெல்லாம் நெடுவினா. சரிங்களா? நிகழ்கலை இயல் 6, நாட்டு விழா இயல் 7, ஜெயகாந்தன் அது ஈஸி, நோட்டீஸ் ரைட்டிங் மாதிரி தான், இயல் 9. 7வது ஆற்றுப்படுதல் இயல் 3, கம்பர் சந்த கவிதையில் கம்பர் இயல் 6. செய்யுள், இது 2 செய்யுள். சரிங்களா? அவ்வளோதான். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் டீட்டெயில் எழுதிடலாம். ஒருவேளை இந்த இதில் இருக்க சில டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வைக்கலாம். சிறுவினால், அதாவது 5 மார்க் 5 × 5 25 ஒரு செக்ஷன் இருக்கா இதுக்கு முன்னாடி, அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினா கம்பல்சரி எழுதணுமா, அதில் வரும். அதில் வந்தால் வரலாம். சரிங்களா? துணைப்பாடம் அன்னமையா, ஓகேவா, அழகிரிசாமி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் இயல் 4, இயல் 9, இயல் 3ல் இருக்கிற அந்த துணைப்பாட பகுதி. இந்த 3வது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா கட்டாயம் 1 எழுதிடலாம். 2வது கொஸ்டின் கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் சான்றோர் வளர்த்த தமிழ்னு இன்னொரு பேரை கேட்பாங்க. 2 1 தான், இயல் 1. சரிங்களா? அடுத்தது பொதுக்கட்டுரை, அதாவது ஓனாவும் கேட்பாங்க. மழைநீர் சேகரிப்பு, கொரோனாவை பற்றி எழுத சொல்லுவாங்க, எது வேணாலும் எழுத சொல்லுவாங்க. சாலை விதியில் சாலை விபத்து இல்லா தமிழ்நாடு எந்த மாதிரி வேணாலும் கேட்பாங்க. இது ஓன் கொஸ்டின். அரசு பொருட்காட்சி இயல் 6, கல்பனா சாவ்லா இயல் 4. இது படிச்சிங்கனாலே அந்த பொதுக்கட்டுரையை வந்து எழுதிடலாம். அதுதான் கேட்குறாங்க. அடுத்த நயம் வந்து மலர்ந்தும் மலராத பாதி மலர்னு ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடலை வச்சு நயம் எழுத சொல்கிறாங்க. மைய கருத்து திரண்ட கருத்து எழுதி ஒரு 6 நயம் எழுதுங்க. எதிகை, மோனை, சந்தம், தொடை நயம், முரண், இயல்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5-6 நயம் எழுதிங்க. 8 மார்க் கிடச்சிடும். இயல் 2ல் இருக்குது. 8 மார்க்கில் அதுவும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 8 மார்க்கை கேட்பாங்க. இப்படி நீங்கள் 8 மார்க் படிச்சிங்கன்னா 3 8 மார்க்கும் எழுதிடலாம். அடுத்த 5 மார்க்கு. 5 மார்க்கில் வந்து எது வேணாலும் கேட்கலாம். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு சிறுவினா வரும்ல, எது வேணாலும் கேட்கலாம். அது நான் கரெக்டாக சொல்ல முடியல, எல்லா இயலையும் படிச்சிருக்கணும். அது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம், அதை ஃபஸ்ட்டு இயலோடது. அடுத்தது ஏன்னா அந்த இதோடது அழகிய வாழ்த்தோடது. ஓகேவா? அடுத்து வந்து அன்னை மொழியே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலோடது. முல்லைப்பாட்டு கார்காலம் இயல் 2, இது போன வருஷம் கேட்டது. இது போக ஏதாவது சிறுவினா கொடுத்துருப்பேன், அதுலேருந்தும் கேட்கலாம். எப்படி வேணாலும் இந்த கொஸ்டின் அமையும். சரிங்களா? அடுத்து வந்து காட்சியை கண்டு கவினுரை. இந்த கொஸ்டின்ஸும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக படிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக, ஒரு கவர்மெண்ட் மினி மெட்டீரியல் கொடுத்ததை ஒரு பிடிஎஃபாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை ஓனாகவே நம்ம எழுதலாம். எல்லாருமே அந்த 10 காட்சி 9 இருக்கா, 9 கவினுரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 7-8 வரி எழுதலாம். ஓனாகவே எழுதலாம். அந்த பொதுவான எழுதுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எழுதிக்கலாம். கடிதம் வந்து பார்த்திங்கன்னா மரம் இயற்கையின் வரம் இயல் 2. மின்விளக்கு வசதி செஞ்சு தரும்பாரு ஒரு கடிதம் எழுதுறீங்க. இயல் 8ல் இருக்குது. உணவு விடுதி, உணவு கெட்டு போச்சுன்னு சொல்லி நீங்கள் எழுதுறீங்க. இயல் 3. உழவு தொழில் வந்தனை செய்வோம் பொங்கல் அப்படின்னு சொல்லி திருநாளுக்கு ஒரு 4 இதில் வந்து நீங்கள் வந்து எழுதுறீங்க. அது வந்து இயல் 7. இந்த 4 கடிதத்துலேருந்து ஏதோ ஒரு கடிதம் வந்துடும், இல்லை 2மே வந்தாலும் வந்துடலாம். ஆப்ஷனில் வரும், எழுதிடலாம். ஸோ இந்த 4 கடிதமோட ஃபார்மேட்டு தரோவாக இருங்க. ஃபார்மேட் போட்டு எழுதினாலே 3 மார்க். படிவம் நூலக உறுப்பினர் படிவம். சரிங்களா? அது இயல் 5, அது ஈஸி. படிவம் எல்லாருமே எழுதுவீங்களா? தட்டச்சர் பணி, அது வந்து 1. மேல்நிலை வகுப்புக்கு சேர 10ஆவதுலேருந்து 11ஆவது போகிறது இயல் 9ல் இருக்குது. உறுப்பினர் சேர்க்கை. சரிங்களா? உறுப்பினர் சேர்க்கையாக சேர்றது. இந்த மாதிரி 4 இருக்குது. இந்த 4 படிவத்தோட டீட்டெயில் ஆன்சரோடு வந்து பிடிஎஃபாக தந்திருக்கேன், கவினுரை கூட தந்திருப்பேன். ஒரு சிலது எல்லாமே ஒட்டுக்காக கொடுத்துருக்கிறேன். அதில் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? கடிதமும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்தது
ஸோ இதெல்லாமே 5 மார்க் 5 × 5 25 அடிக்கணும்ல. நிற்க அதற்கு தக இன்சொல் வழி தீ சொல் வழி இதெல்லாம் ஓனாக எழுதணும். 5 பாயிண்ட் எழுதணும். இதுவும் நான் உங்களுக்கு வந்து கீழே பிடிஎஃபாக தந்திருக்கேன். பள்ளியில் நான் வீட்டில் நான் எப்படி இருப்பேன் இயல் 5 இருக்குது. இதெல்லாமே நான் பிடிஎஃபாக தந்திருக்கேன். அதுக்கு அது மட்டும் படித்தா போதும். மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறம் இயல் 8. நாம் பின்பற்ற வேண்டிய அறம் அதனால் வரும் நன்மைகள் இயல் 9. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது புயலின் போது ஓகேவா, புயலின் போது என்னெல்லாம் நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் இயல் 2. ஸோ இது வந்து உனக்கு கேட்பேன். 6 சாய்ஸில் தமிழாக்கம் தருக கேட்பேன். அதில் மொழிபெயர்ப்பில் இயல் 1 பேஜ் 21 இருக்கிறது படிங்க, இயல் 2 பேஜ் 45 இருக்கிறது படிங்க, இயல் 6 பேஜ் 149, இயல் 9 பேஜ் நம்பர் 225. இதை மட்டும் பாருங்கள். இல்லைனா ஆப்ஷனில் இது எழுதுங்க, இது ஈஸி தான். சரி 5 மார்க் முடிஞ்சு 5 மார்க் எழுதிடலாம். அடுத்து பகுதி 2 குருவினா பிரிவு 2 பிரிவாக பிரியுது. இல்லை ஒரே பிரிவு தான் குருவினா. அதில் ஒரு பிரிவு வந்து குருவினா, இன்னொரு பிரிவு வந்து என்னது பயிற்சி. ஸோ விடைக்கேற்ற வினா இது நீங்கள் எல்லாம் ஓனாக எழுதுறது தானே, அவனே வந்து கொடுத்துருவான். நீங்கள் விடைக்கேற்ற வினா எழுதணும். அடுத்த குறள் கம்பல்சரி, இது ரெண்டும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். திருக்குறள் நீங்கள் எல்லாமே படித்து கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். அடுத்தது குருவினால் மீதி 2 எழுதணும்ல, 4 எழுதணும்ல, 4 × 2 தானே இது. 6 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. அதில் வந்து குறள் கம்பல்சரி. இயல் 1 1 4 5 குருவினால் சொல்கிறேன். குருவினா ரோம நம்பர் தெரியும்ல புக் பேக்கில். இயல் 2 2 3 5, இயல் 3 1 5, இயல் 4 1 3 4, இயல் 5 2வது, இயல் 6 1, இயல் 7 2 3 4, இயல் 8 2 3 4, இயல் 9 1 3 5. அவ்வளோதான். ஓகேவா. பிரிவு 2 5 × 2 10, பிரிவு 2 5 × 2 10. அதாவது இதில் வந்து 7 கொடுத்து 5 எழுதணும். ரொம்ப ஈஸியாக எழுதலாம். பழமொழி நிறைவே செய்க கண்டிப்பாக அதில் 4 தான் இருக்குங்க. ஒரு பானைக்கு ஒரு பதம் சோறு அது மாதிரி. பேஜ் நம்பர் 67 இயல் 3 இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுவும் நான் டிஸ்கஷன், இந்த பயிற்சி ஃபுல்லாகவே டிஸ்கஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஓகேவா, லைனாக இருக்கும். கலை சொற்கள் படிச்சிருவீங்க, எல்லா இயல்லையும் 1 வந்துடும், 2 மார்க் எடுத்துடலாம். இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. பேஜ் நம்பர் 68 இருக்குது, பேஜ் நம்பர் 96 இருக்குது. இயல் 3 இயல் 4 கண்டிப்பாக படிச்சுங்க, ஏதோ 1 வந்துடும். இது 3 எழுதிடுவேன். பிழை நீக்கி எழுதுக இயல் 1 இருக்குது. அப்படி இயல் 1 இருக்குது, 21வது பேஜில் இருக்குது. தொடரை படித்து விடை அடிக, அதாவது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து டேஷ் போட்டு கேட்பாங்க. அவங்களே ஆன்சர் வந்து பிரித்து கொடுத்துருவோம். பேஜ் நம்பர் 96 இயல் 4 இருக்குது. மரபு தொடருக்கான பொருளை கண்டறிந்து எழுதுக, இது வந்து கேட்குறது தான். பேஜ் 199 இருக்குது, இயல் 8 இருக்குது. இதுவும் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கிறேன். ஸோ அதனால் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ 2 மார்க்ஸு இந்த சிலதெல்லாமே கொடுத்துருக்கேன். பகுபது உறுப்பிலக்கணம் காமனாக நீங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா நல்லது. அது ஒரு சாய்ஸில் எழுதலாம், இல்லை தெரியாதவங்க சாய்ஸில் விட்டுறலாம். அது நான் வந்து வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இயல் 7 வந்து பேஜ் நம்பர் 181 ஊர் பெயர்களை மறுவுவை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஊட்டின்னு இருந்தால் அது எப்படி வந்து கோயம்புத்தூர் வந்தால் எப்படி வந்து அதோட மறுபெயர் எழுதுவீங்க. ஈஸி தான். எப்படி 2 கேட்டு 2 எழுத சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இப்படி படிச்சிங்கன்னா 5 எழுதிடலாம். அடுத்த பகுதி 3 பிரிவு 2 பிரிவு 1 2 இருக்குது. அதில் ஒரு பிரிவு உரைநடை, அதில் வந்து 3 கொடுத்து 2 எழுதணும் சிறுவினா. அதே மாதிரி பிரிவு 2 வந்து செய்யுள் சிறுவினா, அதில் 3 கொடுத்து 2 எழுதணும். அதில் ஒன்று உங்களுக்கு லக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உரைநடையில் பார்த்து உரை பற்றியை கொடுத்து எழுதுறது, அதில் 1 எழுதிடுவீங்க. எல்லாருமே 1 எடுத்து எழுதிடுவீங்க. அதே மாதிரி செய்யுள்லேயும் 1 என்னது கம்பல்சரி. என்னது கம்பல்சரி வந்து மனனம் வந்து என்ன படிக்கணும்னு கடைசியில் சொல்கிறேன், வீடியோட கடைசியில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மனனம் கடைசியில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேன். இப்போ இன்னொன்று எழுதணும், இதில் இது இன்னொன்று எழுதணும். அதுக்கு தான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன். இந்த சிறுவினாக்கள் படிச்சிங்கன்னா உரைநடை எழுதலாம், செய்யுள் எழுதிடலாம். இப்போ சிறுவினா இயல் 1 சிறுவினா செக்ஷன் தெரியுள்ள புக்கில் இயல் 1 1 to 4 எல்லாமே. இயல் 1 to 4 1 2 3 4, இயல் 2 2வது, இயல் 3 1 2 4, இயல் 4 1 2, இயல் 5 1 4, இயல் 6 4 மட்டும், இயல் 7 1 2, இயல் 8 2 4, இயல் 9 1 3. அவ்வளோதான். அதிலே பிரிவு 3 இது ஈஸியான பிரிவு. அணி அழகிட்டு வாய்ப்பாடு, ஏதாவது ஒரு இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க, இல்லை நயம்பாடுதல் கேட்பாங்க. 3 கொடுத்து 2 எழுதணும். இந்த செக்ஷனில் அணி கண்டிப்பாக எழுதுங்க, ஈஸி தான். அதுக்கும் நான் பிடிஎஃப் தந்திருக்கேன். அதெல்லாம் வந்து குழந்தைங்க கூட படிக்கலாம், அந்த மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். தற்குறிப்பற்ற அணி, தீபக அணி, நிரல் நிறை அணி, தன்மை அணி, ஊமை அணி, இதெல்லாம் எப்படி எழுதணும், ஆன்சர் கீ என்ன, கவர்மெண்ட் ஆன்சர் கீ என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன். சரிங்களா. ஏன்னா எப்படி எழுதுனா எந்த மார்க்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஐடியாவோடு எழுதிடுவீங்க. ஓகேவா. ஸோ பாருங்கள், அணி இந்த அணியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே ரைட். அப்புறம் இலக்கண கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க கரெக்டாக. இலக்கண கொஸ்டின் ஆன்சர்லாம் படிச்சிருவீங்கல்ல, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அதெல்லாம் நான் வந்து புக் பேக்லேயே கொடுத்துட்டேன். இலக்கண கொஸ்டின் ஆன்சர் ஒன்று கேட்கலாம், அழகிடுதல் ஓனாக தான் கேட்பாங்க, அதை நீங்கள் படிச்சு தான். அப்போ நீங்கள் இதில் 2 எழுதிடலாம். எல்லா செக்ஷனும் சொல்லிட்டேன். 1 மார்க் மட்டும் புக் பேக் படிச்சிங்கன்னா 10 எழுதிடலாம். லாஸ்ட் செக்ஷனுக்கு நான் தனியாக வந்து இன்னொரு வீடியோ போடும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். லாஸ்ட் 4 கொஸ்டின் ஓனாக எழுதணும்ல, அதுக்கு நான் கொடுக்குறேன். இப்போது
நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் மனநம் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு 5 இயலில் நீங்கள் எல்லா மனப்பாடமும் தரவாக இருந்தீங்கன்னா அந்த 3 மார்க் மனநமாக எழுதிடலாம். அப்படி என்ன அன்னை மொழியே நோட் பண்ணிக்கோங்க. இயல் 2 முல்லைப்பாட்டு, இயல் 3 காசி காண்டம், இயல் 4 பெருமாள் திருமொழி, இயல் 5 நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம். இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். திருக்குறளெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க, திருக்குறள் என்ன வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஓகேவா. அந்த 4 1 மார்க் மட்டும் என்ன பண்ணலாங்கிறது அந்த பிடிஎஃபோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதில் என்ன பிடிஎஃப்லாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா அது இருக்கும். அண்ட் இந்த போர்டில் எழுதியிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்பும் கொஸ்டின்ஸ்னால் இதில் எழுதியிருக்கிற எல்லாமே பிடிஎஃபாக இருக்கும். அதாவது இந்த நம்பரு இதெல்லாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப முக்கியங்க. இதுதான் வரப்போகுது. தேங்க்யூ.